பிரைஸ் த லார்ட். 15/1/2026 இன்றைய வேதவசனம். நான் நீரையின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகள் எல்லாம் செவைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதினால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை சிறைப்பட்டு போயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நாமும் மற்றவர்களுக்காகவும் மற்றவருடைய வாழ்க்கையின் சிறையிருப்பை மாற்றுவதற்காகவும் ஜெபிக்க வேண்டும். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அதுபோல நாமும் ஜெபித்தோமானால் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அவங்களுடைய சிறையிருப்பை மாற்றி அவருடைய வாழ்க்கையில் ஆழ்ந்த களிப்பும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். நாமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு விழுத்திருந்து மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல நாம் மற்றவர்களுக்காக வாஞ்சித்து ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது நம்முடைய வழிகளை அவர் செவிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வழிகளில் நம்மை வழிநடத்துகிற தேவனாயும் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.